ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. நம்ம எம்டி சார் வந்து ஹைகோர்ட்டில் சரணடைஞ்சதுக்கு அப்புறமா எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வயிற்றில் புளிய கறக்க ஆரம்பிச்சிச்சு. தி கேடிவி அப்படிங்கிற சேனலில் வந்து கார்த்திக் பிள்ளை சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுக்காத குறையாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து டெலகிராம், வாட்ஸ்அப்லலாம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி மிரட்டுற தோணியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி டெலகிராமில் கால் வந்துச்சு, அவங்க அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அட்டன் பண்ணலன்னு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நீங்கள் மையத்தில் இருக்கீங்க, அவங்க அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு மிரட்டுற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் அதை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை நான் இது கூட ஷேர் பண்ணுறேன், பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எனக்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து டெலகிராமில் கால் வருது. கால் நான் அட்டன் பண்ணல, டிக்ளைன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு அனுப்பியிருக்காங்க என்ன மெசேஜ்னால், ஹாய் மேம், உங்களுக்கு மைவி3 ஆட்ஸில் கேஸ் கொடுக்க விருப்பம் இருக்கா? மைவி3 ஆட்ஸ் உங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக கேஸ் கொடுக்குற வழியை பாருங்கன்னு மிரட்டுற மாதிரி எனக்கு கால் வந்துச்சு. நான் கால் எடுக்கலை. டெலகிராமில் வருது இப்போ புதுசாக. ஸோ இப்போ இதை வந்து நான் பிளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனாலையும் எதுவும் ஆகப்படுறதில்ல இல்லையா? நமக்கு வந்து நிறுவனம் தான் காசு கொடுக்கும், நிறுவனம் தான் எல்லாமே கொடுக்கும். இஓடபிள்யூட்ட வந்து கேஸ் போயிருக்கு அப்படின்னா அது வந்து நிறுவனத்தை வந்து அவங்க முடக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து செயல்படணும், மக்கள் வந்து பயன்பெறணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது மாற்றணுமா, அந்த பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா, இப்படி தான் பார்ப்பாங்க, இப்படி தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு இஓடபிள்யூவும் அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ எம்டி சார் போயிருக்காரு, எல்லா விளக்கமும் கொடுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது அவங்க சேஞ்ச் பண்ண சொன்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி தொடர்ந்து நம்ம நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. போனவர் கண்டிப்பாக வெற்றியோடு திரும்பி வருவார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? சீக்கிரமே வந்துடுவார். அவங்களுக்கு விசாரணை முடிஞ்சதுமே அவர் வந்துடுவார். ஓகேங்களா? ஸோ பயப்பட வேண்டாம். கேஸ் கொடுங்க, கேஸ் கொடுங்கன்னு சொல்லி அலையிற கும்பல் வந்து அலைஞ்சிட்டே இருக்கட்டும், அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, பிளாக் பண்ணிடுங்க. ரொம்ப தொல்லை பண்ணாங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஆதார் கார்டு எடுத்து வாங்கன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? ஓகே, இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.